வணக்கம் மாணவர்களே. நம்ம தமிழ் மொழியில் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், அப்புறம் ஆயுத எழுத்து எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ நாம் பார்க்க போகிறது வடமொழி எழுத்துக்கள். முந்தைய காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா தன் பெற்றோர் குழந்தைகளுக்கு, அந்த மூதாதையர்கள்லாம் பார்த்திங்கன்னா பெற்றோருக்கு தன் குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டில் தூய தமிழ் மொழியில் தான், தூய தமிழில் தான் அவங்களுக்கு பெயர்கள்லாம் வச்சாங்க. இப்போ நாளாக என்னென்னா வடமொழி கலந்து தான் என்ன பண்ணுறாங்க, பெயர்கள்லாம் வச்சு அழைக்கிறாங்க. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ஆயிஷா, ஸ்ரீஜா, ஹர்ஷா, வேறு என்ன சொல்லலாம், இப்படி நிறைய வடமொழி எழுத்துக்கள் கலந்து நிறைய பெயர்கள்லாம் வச்சுருக்காங்க. இப்போ உள்ள குழந்தைகளுக்கு எல்லாமே பெயர்கள்லாம் எல்லாருக்குமே இந்த மாதிரி வடமொழி பெயர்கள் தான் அதிகமாக இருக்குது இல்லையா? சரி, இப்போ நம்ம ஒரு வடமொழி எழுத்துக்கள் கொண்ட பாடலை தான் இப்போ பார்க்க போகிறோம். 2ஆம் வகுப்பு. பாருங்கள், பூம் வண்டி. என்ன பாடல்? பூம் வண்டி. சரிங்களா? பாடல் பார்க்கலாமா? பூம் 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 வண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க. பூம் 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 வண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க. ஆயிஷா வண்டியின் ஓட்டுநராம், நலனும் ஜெரினும் பயணிகளாம். பார்த்தீங்களா, ஒரு கார் அழகாக வந்திருக்கு இல்லையா? அந்த காரில் என்ன பண்ணுறாங்க, பசங்களாம் ஏறி உங்களை மாதிரி சிறுவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஏறி பயணம் செய்ய ரெடி ஆகிட்டாங்க இல்லையா? பாருங்கள், அதில் யார் ஓட்டுநராக இருக்காங்க? ஆயிஷா தானே ஓட்டுறாங்க வண்டியா? ஆயிஷா வண்டியின் ஓட்டுநராம், நலனும் ஜெரினும் பயணிகளாம். இதில் பயணிகள் யார்? நலனும் ஜெரினும். சரிங்களா? பாருங்கள், பூம் பூம் பூம்னு வண்டி ஆர்னடிச்சு சத்தம் போட்டு என்ன பண்ணுறாங்க, வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. புறப்பட போகுது ஏறிடுங்க, பூம் வண்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ இதில் யார் ஓட்டுநர்? ஆயிஷா. சரிங்களா? நலனும் ஜெரினும் யார்? பயணிகள். சரிங்களா? ஒரு வாட்டி பாருங்கள். பூம் 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 வண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க. ஆயிஷா வண்டியின் ஓட்டுநராம், நலனும் ஜெரினும் பயணிகளாம். அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, தலைநகர் டெல்லி பார்த்திடலாம், ஸ்ரீநகர் கூட போய் வரலாம். காடு மலைகள் பல தாண்டி கடக்க போகுது பூம் வண்டி. தலைநகர் டெல்லி பார்த்திடலாம். நம்மளோட இந்தியாவின் தலைநகர் என்னது? டெல்லி. இந்த கார்லேயே போயிட்டு என்ன பண்ணுறாங்களா, அந்த பூம் வண்டியிலே போயிட்டு டெல்லி போய் பார்க்குறாங்களாம். இந்தியாவின் தலைநகர் டெல்லியை போய் பார்க்க போகிறாங்களாம். அதுக்கப்புறம் ஸ்ரீநகர் கூட போய் வரலாம். நம்ம ஜம்மு காஷ்மீர் இருக்கு இல்லையா, அதோட தலைநகர்னா ஸ்ரீநகர். அங்கே கூட என்ன பண்ணுறாங்க, போய் வரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. எவ்வளோ குளிர் பிரதேசம் இல்லையா அது? இப்போ காடு மலைகள் பல தாண்டி கடக்க போகுது பூம் வண்டியா. அந்த வண்டியிலேயே எல்லா இடங்களையும் சுற்றி பார்க்க போகிறாங்களாம். சரிங்களா? தலைநகர் டெல்லி பார்த்திடலாம், ஸ்ரீநகர் கூட போய் வரலாம். காடு மலைகள் பல தாண்டி கடக்க போகுது பூம் வண்டி. பார்த்தீங்களா, பூம் வண்டி. பூம் வண்டியில் யாரெல்லாம் போகிறாங்க? ஆயிஷா, நலன், ஜெரின் 3 பேர் போகிறாங்களா? அடுத்து பாருங்கள், பூம் வண்டி பாருங்கள். அடுத்து என்ன இருக்குது? ஆக்ரா நகரின் தாஜ்மஹால், காஷ்மீர் ரோஜா தோட்டங்கள். ஆக்ரா நகரின் தாஜ்மஹால், காஷ்மீர் ரோஜா தோட்டங்கள். பார்க்க அழைக்குது பூம் வண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க. தாஜ்மஹால் பார்த்துருக்கீங்க இல்லையா? மேம் இன்னொரு வாட்டி காமிக்கிறேன். ஆக்ரா நகரின் தாஜ்மஹால், காஷ்மீர் ரோஜா தோட்டங்கள். பார்க்க அழைக்குது பூம் வண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க. ஆக்ரா நகரில் ஒரு அழகிய தாஜ்மஹால் இருக்குது. இந்த இந்தியாவின் நினைவு சின்னம். சரிங்களா? உலக அதிசயங்களில் ஒன்று. சரிங்களா? அந்த தாஜ்மஹாலை நம்ம பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் சொன்னேன் இல்லையா? ஸ்ரீநகர் போகிறாங்க. அப்படியே என்ன பண்ணுறாங்க, காஷ்மீர் தானே, காஷ்மீரில் போய் அழகாக ரோஜா தோட்டங்கள்லாம் பார்க்க போகிறாங்களாம். உடனே பார்க்க அழைக்குது பூம் வண்டி. பூம் வண்டி உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. பார்க்க அழைக்குது பூம் வண்டின்னு புறப்பட போகுது ஏறிடுங்கன்னு எல்லாரையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. யாரெல்லாம்? நலனு, ஜெரின், ஆயிஷா 3 பேர் கிளம்பி போகிறாங்க. பாருங்கள், ஆக்ரா நகரின் தாஜ்மஹால், காஷ்மீர் ரோஜா தோட்டங்கள். பார்க்க அழைக்குது பூம் வண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க. பூம் 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 வண்டி. பார்க்கலாமா? முதல்ல இருந்து பாருங்க பாடலை. பூம் 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 வண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க. ஆயிஷா வண்டியின் ஓட்டுநராம், நலனும் ஜெரினும் பயணிகளாம். தலைநகர் டெல்லி பார்த்திடலாம், ஸ்ரீநகர் கூட போய் வரலாம். காடு மலைகள் பல தாண்டி கடக்க போகுது பூம் வண்டி. அடுத்து பாருங்க, ஆக்ரா நகரின் தாஜ்மஹால், காஷ்மீர் ரோஜா தோட்டங்கள். பார்க்க அழைக்குது பூம் வண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க.
இப்போ இந்த பாடலில் பார்த்தீங்க இல்லையா? சரி, இதில் நிறைய வடமொழி எழுத்துக்கள் இருக்குது. இதை நான் கடைசியில் உங்கள்கிட்ட மேம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம அந்த வடமொழி எழுத்துக்கள் என்னெல்லாம்னு முதல்ல பார்க்கலாம். பாருங்கள், வடமொழி எழுத்துக்கள். சரிங்களா? வடமொழி எழுத்துக்கள் நம்ம எப்படி உயிரெழுத்து பார்த்தோமோ, உயிர் எழுத்துக்கள் பார்த்தோம், மெய் எழுத்துக்கள், அப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் வடமொழி எழுத்துக்கள். இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க, எப்படி உச்சரிக்கணுன்றதை கவனிங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், என்ன இருக்குன்னா இஜ், இஜ். சரிங்களா? ஜ, ஜா, ஜி, ஜி, ஜு, ஜூ, ஜே, ஜே, ஜை, ஜோ, ஜோ. இப்போ நீங்கள் அ ஆ இ ஈ சொல்லுவீங்க இல்லையா? அதே மாதிரி தான். இஜ், ஜ, ஜா, ஜி, ஜி, ஜு, ஜூ, ஜே, ஜே, ஜை, ஜோ, ஜோ. இப்போ அ ஆ இ சொல்லுவீங்க இல்லையா? அதே வரிசையில் தான். மொத்தம் அங்கே 12 இருக்கும், 12 இருக்கு இல்லையா உயிரெழுத்துக்களில்? இங்கே வந்து 11 மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து கடைசியில் என்ன இருக்கும்? ஜவ்வுன்னு இல்லையா? ஜவ்வுலாம் கிடையாது. சரிங்களா? ஜோ வரைக்கும் தான். நம்ம அவு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே வந்து எங்கள் மேம் ஜவ்வை காணும்னு தேடாதீங்க. சரிங்களா? மொத்தமே இங்கே 11 தான். ஓகேவா? இப்போ பாருங்கள், இஜ் பார்த்தாச்சு இல்லையா? இஜ், ஜ, ஜா, ஜி, ஜி, ஜு, ஜூ, ஜே, ஜே, ஜை, ஜோ, ஜோ. சரியா? அடுத்து பாருங்கள், இஸ். இஸ்ஸில் வெறும் 4 எழுத்துக்கள் தான். மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கள்? இஸ், ச, சா, சி. இஸ், ச, சா, சி. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இஷ். என்னது? இஷ். ஷ, ஷா, ஷி, ஷி, ஷு, ஷூ, ஷே, ஷே, ஷை. அவ்வளோதான். சரிங்களா? ஷையோடு முடிஞ்சுது. பாருங்கள், இஷ், ஷ, ஷா, ஷி, ஷி, ஷு, ஷூ, ஷே, ஷே, ஷை. சரியா? அடுத்து பாருங்கள், இஹ். என்னது? இஹ். ஹ, ஹா, ஹி, ஹீ, ஹு, ஹூ, ஹே, ஹே, ஹை. சரியா? இதுவும் ஹையோட முடிஞ்சது பாருங்கள். ஐ வரிசையோட இது ரெண்டுமே முடிஞ்சிச்சு. இஷ்ஷும் இஹும் வந்து ஐ வரிசையோட முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. பார்த்தீங்களா? இன்னொரு வாட்டி கவனிங்க. இஹ், ஹ, ஹா, ஹி, ஹீ, ஹு, ஹூ, ஹே, ஹே, ஹை. சரியா? கடைசியாக பாருங்கள், ஒரே ஒரு எழுத்து என்ன இருக்குது? ஸ்ரீ. என்னது? ஸ்ரீ. இப்போ சொன்னேன் இல்லையா மேம்? ஸ்ரீ வித்யா, ஸ்ரீஜா, ஸ்ரீதேவி, இப்படின்னு நமக்கு பேருக்கு முன்னாடி ஸ்ரீ வரும். பார்த்துருக்கீங்களா? இல்லாட்டி பேருக்கு பின்னாடி கூட வரும். ஜெயஸ்ரீ, திவ்யஸ்ரீ, இந்த மாதிரி பெயருக்கு பின்னாடி கூட நமக்கு சேர்த்து எழுதி பெயர்கள் வச்சுருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாமே வடமொழி எழுத்துக்கள். சரிங்களா? இப்போ வடமொழி எழுத்துக்கள்னால் என்னெல்லாம் தெரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட பெயர்களே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இப்போ யாரோட பெயர்களெல்லாம் வடமொழி எழுத்து கலந்துருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பாடல்லையுமே வடமொழி எழுத்துக்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது என்ன தெரியுதா? எவரெஸ்ட். பாருங்கள், இதுதான் என்னது? எவரெஸ்ட். உயரமான சிகரம், உலகிலேயே மிக உயரமான சிகரம். பாருங்கள், எவரெஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா இஸ், இஸ் இருக்கா? இங்கே பாருங்கள், ஏ, வ, ரே, இஸ், இட் இருக்கா? இதில் பாருங்கள் என்ன வடமொழி இருக்குன்னு? இஸ் இருக்குது பாருங்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ரோஜா. ரோஜாவில் என்ன இருக்குது? ஜா இருக்குது பாருங்கள். வடமொழி எழுத்து என்ன இருக்குது? ஜா. அடுத்து இதுதான் தாஜ்மஹால். சரிங்களா? தாஜ்மஹால் பார்த்தீங்களா? இது வந்து ஷாஜகான் அவர்கள் வந்து தன்னுடைய மனைவிக்காக, சரிங்களா, தன்னுடைய மனைவிக்காக எழுப்பிய ஒரு நினைவு சின்னம் தான். இங்கே பாருங்கள், தாஜ்மஹால் எங்கே இருக்குது? ஆக்ராவில் பார்த்துறோம் இல்லையா? ஆக்ரா நகரில் தான் தாஜ்மஹால் இருக்குது. சரிங்களா? பாருங்கள், இதில் என்ன இருக்குன்னா தா இஜ் ம ஹா இல், தாஜ்மஹால். சரிங்களா? தா இஜ் ம ஹா இல். இதில் 2 வடமொழி எழுத்து இருக்குது. என்னன்னு பாருங்கள், 2 வடமொழி எழுத்துக்கள் இருக்கா? என்னெல்லாம்? இஜ் இருக்குது, அடுத்து ஹா இருக்குது பாருங்கள். ஹா, இஜ் இருக்குது, ஹா இருக்குது. சரிங்களா? இப்போ தாஜ் மஹால். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், ஷாஜஹான். இவர் தான் இந்த தாஜ்மஹாலை கட்டியவர். சரிங்களா? தன்னுடைய மறைந்த மனைவிக்காக, மும்தாஜ், சரிங்களா, அவரோட மனைவி இறந்துட்டாங்க, அவங்களுக்காக கட்டினது தான் இந்த தாஜ்மஹால்.
ஷாஜஹான். சரிங்களா? இப்போ பாருங்கள் இவரோட பேர்லேயே பாருங்கள் ஷா ஜ ஹா இன், ஷாஜஹான். ஷான்ற ஒரு வடமொழி எழுத்து, அடுத்து ஜ ஹா, இந்த மூணுமே என்னதான் வடமொழி எழுத்துக்கள் தான். சரிங்களா? ஷா ஜ ஹா இன். சரியா? அடுத்து பாருங்க ஜான்சி ராணி. ஜான்சி ராணி வீர பெண்மணி. கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜான்சி ராணி? சுதந்திர போராட்டத்துக்காக நம்ம ஆங்கிலேயர்கிட்ட வந்து போராடி வென்றவர் தான் யார்? ஜான்சி ராணி இல்லையா? வீரப்பெண்மணி. பாருங்க இதில் என்ன, இவங்களோட பேரில் என்ன இருக்குது? ஜா இருக்கா? ஜா மட்டும்தான். சரிங்களா? வடமொழி எழுத்து என்ன கலந்துருக்கு இவங்களோட பேரில்? ஜா. சரியா? ஜான்சி ராணி. அடுத்து பாருங்க இவர் யார் தெரியுதா? ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. சுதந்திர இந்தியாவின் முதல் பாரத பிரதமர் யார்? ஜவஹர்லால் நேரு அவர்கள். சரிங்களா? பாருங்க ஜ முதல் எழுத்து பாருங்க, அடுத்து வ கிடையாது, அப்புறம் ஹ இருக்கு பாருங்க. ஹ இர் லா இல் நே ரு. அப்போ 2 எழுத்துக்கள் வந்து வடமொழி எழுத்துக்கள் கலந்துருக்கு. ஜ அப்புறம் என்ன இருக்குது? ஹ. சரிங்களா? ஜவஹர்லால் நேரு. சரியா? அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். இவரோட பேர்லேயும் இருக்குது பாருங்கள், நேதாஜி. ஜீன் இருக்குது பார்த்தீங்களா? இது ஒரு வடமொழி எழுத்து. சுபாஷ், சுபாஷில் வந்து இஷ் இருக்குது பாருங்கள். இஷ் இருக்கா? அது 2வது வடமொழி எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? அடுத்து சந்திர போஸ், இஸ்ன்னு இருக்குது பாருங்க கடைசியாக. சரிங்களா? அப்போ 3 வடமொழி எழுத்துக்கள் இவரோட பேரில் இருக்குது. பார்த்தீங்களா? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். சரியா? இப்போ பாருங்கள் நமக்கு கீழே நிறைய வடமொழி எழுத்துக்கள் கலந்த சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரம்ஜான், கிறிஸ்துமஸ், பாகிஸ்தான், ஜப்பான், அஸ்ஸாம், காஷ்மீர், ஸ்ரீநகர், ஜாங்கிரி, ஜிலேபி, குலோப் ஜாமுன், பாதுஷா, பஜ்ஜி. சரியா? அடுத்து பார்க்கலாமா? இப்போ பாருங்கள் எறும்பூரில் இனிப்பு விழா. எறும்புகள் கூடிய ஊரில் என்ன இருக்குது பாருங்கள், அந்த ஊர் பேர் என்னது? எறும்பூர். சரிங்க? நிறைய எறும்புகள் இருக்குது. அங்கே வந்து ஒரு இனிப்பு விழா நடத்துகிறாங்க. அந்த இனிப்பு விழாவில் என்ன நடக்குது பார்க்கலாமா? எறும்பூரில் இனிப்பு விழா. எறும்புகள் இனிப்புகளோடு கூடின. பார்த்தீங்களா? எறும்புகள்லாம் என்னது? ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடியாக ஒவ்வொன்றா கொண்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். எறும்புகள் இனிப்புகளோடு கூடின. உடனே பாருங்கள் இப்போ இந்த எறும்பு என்ன சொல்லுது பாருங்கள், நாங்கள் பாதுஷா கொண்டு வந்துள்ளோம் அப்படின்னு சொல்லுது. பாதுஷா பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இப்போ பாதுஷானோடனே இவங்க நினைவுபடுத்தி பார்க்கலாம். பாதுஷானோடனே அவங்க மைண்டுக்கு போயிடுச்சு, இதுதான் பாதுஷான்ட்டு இல்லையா? அடுத்து இங்கே பாருங்கள், இதோ சுவையான குலோப் ஜாமுன். உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இதோ சுவையான குலோப் ஜாமுன். குலோப் ஜாமுனோடனே இவங்களும் கற்பனை பண்ணியாச்சா குலோப் ஜாமுன் அப்படின்ட்டு. இப்படி இருக்கும் பார்த்தீங்களா குலோப் ஜாமுன். அடுத்து பாருங்கள், நாங்கள் ஜாங்கிரி எடுத்து வந்துள்ளோம். என்ன கொண்டு வந்திருக்காங்களாம்? ஜாங்கிரி எடுத்து வந்துள்ளோம் கொண்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இவங்களும் நினச்சி பார்க்குறாங்க ஜாங்கிரின உடனே. சரியா? இப்போ எங்களின் பங்கு ஜிலேபி. எங்களின் பங்கு ஜிலேபி. இப்போ என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், பாதுஷா கொண்டு வந்திருக்காங்க, குலாப் ஜாமுன் கொண்டு வந்திருக்காங்க, ஜாங்கிரி, அடுத்து என்ன இருக்குது? ஜிலேபி. எல்லாம் கொண்டு வந்தாச்சா? அட சுவையான இனிப்பு விழா, வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எறும்பூரில் என்ன பண்ணுறாங்க, இனிப்பு கொண்டு வந்து எல்லா எறும்புகளும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக இருக்குல்ல? இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வடமொழி எழுத்துக்கள் கலந்துருக்கு இல்லையா? பாதுஷாவில் ஷா இருக்குது, குலாப் ஜாமுனில் என்ன இருக்குது? ஜா இருக்கு இல்லையா? குலாப் ஜாமுன் ஜா. அடுத்து ஜாங்கிரியில் ஜா இருக்கு இல்லையா? ஜா. அடுத்து என்ன இருக்குது? ஜிலேபியில் ஜி இருக்கா? சரி, அடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் பயிற்சி என்னென்னு, யாரை போல் வேடமிட்டுள்ளனர் பெயர்களை எழுதுக. இப்போ பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு வேடம் விட்டுருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம யாருன்னு இதை எழுதணும். பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் படத்தில் யார் இருக்கா? பார்த்த உடனே தெரியுது இல்லையா? யார் இது? ஷாஜஹான். சரிங்களா? யாருங்க? ஷாஜஹான். அடுத்து யார் வேடம் விட்டுருக்குது? ஜவஹர்லால் நேரு இல்லையா? இது யார்? ஜவஹர்லால் நேரு. அடுத்து நமக்கு பார்த்தோன்னே தெரியும் யார் அது? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இல்லையா? நேதாஜி. அடுத்து பாருங்கள் யார் இருக்கா? ஜான்சி ராணி இல்லையா? யார் அது? ஜான்சி ராணி. சரியா கட்டி? பாருங்க அப்போ பள்ளி ஆண்டு விழாவில் யார் யார் வேடம் விட்டுருக்காங்க இப்போ நம்ம எழுதியாச்சா? ஷாஜகான், ஜவஹர்லால் நேரு, நேதாஜி, அடுத்து யார் இருக்கா? ஜான்சி ராணி. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, படம் பார்த்து பெயர் எழுதுக. இப்போ பார்த்தோன்னே நமக்கு தெரியுது என்னென்ன இனிப்புகள்லாம் நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? இப்போ இதை பார்த்தோன்னே நம்ம எழுதிடலாம். இங்கே ஃபஸ்ட் என்ன இருக்குது? குலாப் ஜாமுன் இல்லையா? இங்கே எழுதிடலாம் குலாப் ஜாமுன். அடுத்து என்ன இருக்குது? பாதுஷா. இது என்னது? ஜாங்கிரி. இது என்னது பார்த்தீங்களா? பஜ்ஜி. பஜ்ஜி தானே இது. அடுத்து ஜிலேபி இருக்கா? சரிம்மா.
அப்போது குலாப் ஜாமுன், பாதுஷா, ஜாங்கிரி, பஜ்ஜி, ஜிலேபி. இதில் என்னென்ன வடமொழி எழுத்துக்கள் கலந்துருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லையா? இப்போ தான் சொன்னேன் மேம். சரிம்மா, இப்போது இந்த வடமொழி எழுத்துக்கள் கலந்த பாடங்களை ஃபுல்லாக பார்த்தோம் இல்லையா? சரி, நீங்களும் என்ன பண்ணுங்கள், உங்களோட பெயர்கள்லையும் சரி, உங்களுக்கு தெரிந்த பெயர்கள்லையும் எங்கெங்கெல்லாம் வடமொழி கலந்துருக்கோ ஒரு 10 எழுத்துக்கள் 10 சொற்களை மட்டும் ஒரு வகுப்பு எழுதிட்டு வாங்க. சரிங்களா? நன்றி மாணவர்களே.